சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். விக்னேஷை எப்படி உன் வழிக்கு கொண்டு வரணுங்கிற வித்தை என் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். இரு. சொல்லுமா அண்ணே, உமாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நாசுக்கா நான் விக்னேஷ் கிட்ட பேசினேன். ஆனா அவன் அதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். எதை பத்தி யோசிக்கிற மனநிலைமையிலேயே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டானே. மாப்பிள்ளை யோசிக்கலன்னா என்ன, நான் அவரை யோசிக்க வைக்கிறேன். என் பொண்ணுதான் அவரு பொண்டாட்டின்னு அவரு வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். என்னண்ணே, என்ன பண்ண போறீங்க? பயப்படாத வள்ளி, அவளுங்க உயிரையெல்லாம் எடுக்க மாட்டேன். ஆனா அதை விட அதிகமான வலிய தேவிக்கு கொடுப்பேன். நீ போன வை, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. உமா, அண்ணன் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத. வா போலாம். வா. ஹீரோ சார், உங்க காதல் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு, ஓகே. ஆனா கையில உங்க ஃபேமிலி மட்டும் ஒத்துக்கிட்டா போதுமா? உங்க அம்மா ஒத்துக்க வேண்டாமா? டேய், இப்பதானே கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன், அதுக்குள்ள மண்டையில பிரஷர் ஏத்துற. பாஸ், பிரச்சனைய பிரஷரா பார்க்காதீங்க, சவாலா பாருங்க, அப்பதான் சந்தோஷம் கிடைக்கும். சரி வா, உள்ள வா. ஆமா, எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐ அம் வெயிட்டிங். தேங்க் யூ சார். சங்கரி, எழில் என்ன சின்ன பிள்ளையா? வந்துருவான். சங்கரி, எழில் வந்துட்டான். எங்கடா போன சொல்லுடா. உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? எங்கப்பா போன? இங்க பக்கத்துல தான்ப்பா வெளியே போயிருந்தேன். நீ எங்க வேணா போ, ஆனா நான் இங்கதான் இருக்கேன்னு ஒரு போன் பண்ணலாம்ல. அம்மா உனக்கு வேண்டாதவளாயிட்டனா? ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. அப்ப ஏன்டா என் கால் அட்டன் பண்ணல? உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சு தெரியுமா? ரூம்குள்ள இருந்த பையன் திடீர்னு ஆளு காணோனதும் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமாடா. பிளீஸ் எழில், இனிமே இந்த மாதிரி பண்ணாத பிளீஸ். சரிங்கம்மா, அழாதீங்க. உண்மையா சொல்லி எழில், உனக்கு பிடிச்ச கையில இந்த வீட்டோட மருமகளா நான் ஏத்துக்கலன்னு தானே என்ன கம்ப்ளீட் அவாய்ட் பண்ற? இல்லம்மா, நீ இல்லைன்னு மறுத்தாலும் அதுதான் நிஜம். கையில் இந்த வீட்டோட மருமகள் ஆக கூடாதுங்கிற என்னோட பரட்டு பிடிவாதத்தினால நீ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்ச பல முறை உன்னை காயப்படுத்திருக்க. அது எல்லாத்தையும் அம்மாக்காக மறந்துடுறா. இனிமே உன் சந்தோஷத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். உனக்கு கையில தானே பிடிச்சிருக்கு, நீ அவளையே கட்டிக்கோடா. என்னடா அம்மாவா எப்படி பேசுறாங்கன்னு ஆச்சரியப்படுறியா? எதுக்காகவும் விட்டு கொடுக்காத என் பையன் எப்போ கையில கொண்டால பிரச்சனைன்னதும் எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடிவு பண்ணியோ அப்பவே உன் மனசுல கையில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறத நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என் கௌரவத்தை விட நீ முக்கிய எழில். உன் கனவு நிஜமாக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், செத்து கூட போவேன். என்ன பேசுறீங்க? எதுக்காகவும் இப்படி பேசாதீங்க.
இல்ல எழில், எனக்கு உன் சந்தோஷமும் நிம்மதியும் தேவை. அது கையில் கூட இருந்தாதான் சாத்தியம்னா நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ. நான் முழு விருப்பத்தோட தான் சொல்றேன். மனசார கையில நான் மருமகளா ஏத்துக்கிறேன். அவளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன். இனி ஏன் தாமதிக்கணும்? இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு சீக்கிரமே உனக்கும் கையிலுக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோண்டா. மை சன், உங்க அம்மா கையில் பெரியப்பா கிட்ட பேசும்போது நானும் இப்படிதான் ஷாக் ஆனேன். என் மருமகளை பத்தி தப்பா பேசுறதா இருந்தா இனி இந்த வீட்டு பக்கமே வராதீங்கன்னு அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டா. அதை கேட்டு அப்படியே நான் ஸ்டன் ஆயிட்டேன். இப்ப உன் முன்னால் நிக்கிறது தலகணம் பிடிச்ச சிவசங்கரி இல்ல, பையனே உலகம்னு வாழற அன்பான அம்மா. வாழ்க்கைக்கு எது தேவைன்னு புரிஞ்சு இவ டோட்டலா மாறிட்டாடா. தேங்க்ஸ்மா. மா, உங்களோட இந்த மாற்றம் பெருசா எதையும் சாதிச்ச மாதிரி மனசு லேசாகுதுமா. நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். கையில கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீங்க சொன்னது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு தெரியுமா? வானத்துல அப்படி ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. மா, கையில் பணத்துக்காக என் கூட பழகலாமா? உங்களை மாதிரியே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம என் மேல உயிரா இருக்காமா. கையிலுக்கு எல்லாத்தையும் விட நான் தாமா ரொம்ப முக்கியம். அவ முடியாத உடம்ப வச்சுக்கிட்டு என்ன காணும்னு எப்படி தேடி அலைஞ்சான்னு பாத்தீங்கல்ல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆன்டின்னு உங்க காலில் விழுந்த கையல் சத்தியமா விரோதிய பார்க்கலாமா? உங்க ஒருத்தரோட சம்மதத்துக்காக தான் அவ இத்தனை நாளா காத்துட்டு இருந்தா. அவளோட சுயநலம் இல்லாத இந்த அன்பு நிச்சயமா உங்களையும் இந்த குடும்பத்தையும் கலங்கப்படுத்தாதுமா. இங்க பாருங்க, நீங்க எதிர்பார்க்கறதை விட அதிகமா பொறுப்பான மருமகளா இருந்து நம்ம குடும்பத்தோட அந்தஸ்தையும் மரியாதையும் காப்பாத்துவாமா. புரிஞ்சுக்கிட்டேன் எழில், புரிஞ்சுக்கிட்டேன். கையில விட பெட்டரா அம்மாவால உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்க முடியாது. அவ உனக்கானவ.